ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தின் பைபிள் ஸ்டடி மிக ஆசீர்வாதமாக இருந்தது. பைபிள் ஸ்டடி நீங்கள் ஒவ்வொருவரும் யூடியூப்பில் நீங்கள் கண்டு அதனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, ஆசீர்வாதமாயும் மனரமியமாயும் இருப்பீர்களாக. இன்று மாலை சகோதரர்களின் ஜெபம் சபையில் 7 மணிக்கு நடைபெறும். சகோதரர்கள் யாவரும் உங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு 7 மணிக்கே வர முடியாவிட்டாலும் முடியறதுக்குள்ளதே வந்து கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு நான் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் இப்புறத்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். இது பாஸ்டர் யோசுவா தன்னுடைய ஜனங்களாகி கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு தருகிறதான ஆலோசனையான வார்த்தை. மோசேக்கு பிற்பாடு ஜனங்களை அரவணைத்து கொண்டு போகிறது மாத்திரமல்ல, அவளை கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து கொண்டான், அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைத்து கொண்டான். அவளுக்கு தேவையான உபதேசங்களை அழகாய் சொல்லி வந்தான். அப்படி சொல்லி வருகின்றதான வேளையில் தான் இங்கே சொல்கிறான், நீங்கள் கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் காணப்பட்டால், இவர் எதுக்குப்பா நம்ம ஆராதிக்கிறது அப்படின்னு சொன்னால் வேற யாரை தெரிந்து கொள்வீர்கள்? இவரை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் யாரை ஆராதிப்போம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? அப்போ நீங்கள் அதை தெரிந்து கொள்ளணும். ஒரு கண்டிப்பான ஒரு தீர்மானத்துக்கு வரணும். அது சொல்லி தான் எப்படிப்பட்ட முன்மாதிரி உடையவனாக இருக்கிறான் என்கிறதை அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் சொல்கிறான். நானும் என் வீட்டாருமோ வென்றால், நான் மாத்திரமல்ல என் வீட்டார், நாங்கள் குடும்பமாய் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையும் சேவிப்போன்றல்ல, கர்த்தரையே சேவிப்போம். அதாவது அர்த்தம் என்னன்னு கேட்டால் வேற அதற்கு ஆப்ஷனே கிடையாது. கர்த்தரை மட்டும்தான் நாங்கள் சேவிப்போம். இந்த வார்த்தைகளை யோசுவா சொன்ன போது ஜனங்களுடைய உள்ளங்களை அது தொட்டது. ஆகையினால ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அப்பொழுது ஜனங்கள் பிரதித்திரமாக வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக. அல்லேலூயா. அதாவது கர்த்தரை சேவிக்காமல் வேற நம் சேவிப்போமையானால் ஜீவன் உள்ள, உண்மை உள்ள, சர்வ வல்லமை உள்ள தேவனை விட்டு விலகுகிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது, ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகத்தக்கதாக உங்கள் இருதயங்கள் பொல்லாதவைகளாய் மாறாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ தேவனை விட்டு விலகினால் நம்முடைய இருதயம் பொல்லாத இருதயமாக மாறிப்போம். ஆனால் இந்த கால வேளையில் நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற அந்த யோசுவாவின் வார்த்தைகளுக்கு நம்மையும் ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய வீடுகளில் ஒருவேளை ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு ஒரு சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதை செய்தால் தேவனாய கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இந்த கடைசி நாட்களின் தேவை அதுதான், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான பொல்லாத இருதயம் நமக்குள்ளே வராதபடி நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவை, இந்த வேளையில தந்த இந்த நல்வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படி நானும் எங்கள் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கத்தக்கதான கிருபை தாரும். வேற சிந்தையாக இருந்தால் அதையும் கூட கர்த்தர் அவளுக்கு உணர்த்துவீராக. எப்படி ஆகிலும் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தான் சேவிப்போம் என்கிற நிச்சயத்திற்கு ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். நீர் அப்படி நடத்துவீர் என்று நம்பி உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். துதி கனமெல்லாம் உமக்கே ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நானும் என் வீட்டாருமோ வென்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். God bless you abundantly again and again and again and again. Amen.